வணக்கம் மக்களே. சோ மக்களே, நாங்க மீண்டும் வந்துட்டோம். என்னடா திரும்ப திரும்ப இதே முகத்துக்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலையா? என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தம்பித்தானே ஆகணும். என்ன பொறுத்து போங்க. நாங்க தான் இன்னும் பல எபிசோடுக்கு நாங்க தான் வரதுக்கு ரெடியா இருக்கோம். வேற யாரும் வருவாங்க நினைச்சீங்க? எங்களுக்கு நாங்க தான் வருவோம். சோ நாங்க நிறைய விஷயங்களை, அதாவது நிறைய நியூஸ கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த வீக் வந்து அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பா அப்படி இப்படின்னு இது நிறைய நியூஸ் வந்து நமக்கு வந்துச்சு. ஆமா, அந்த ஈரான்ல இருந்து அங்க குண்டு போடுது, இங்க இருந்து குண்டு போடுது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களும், அதே மாதிரி சினிமாவிலையும் பலதரப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே நடந்துச்சு. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே பேக்கப் பண்ணி நாங்க உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ ஒவ்வொன்றா உங்களுக்கு தரதுக்காக நாங்க ரெடியா இருக்கோம். சோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? போவோம். ஸோ சசி, எனக்கு எபிசோட்ல வந்து நிறைய பேர் வந்து டேய் இனிமே இந்த சோங் வேர்டை யூஸ் பண்ண சம்பவம் பண்ண வேண்டாம், என்ன பண்றது? எனக்கு எடிட்டர் கூட பர்சனலா சொன்னா அவன் சோ 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 சோப்பு நானி சுந்தர் அப்படி போற மாதிரி சொல்லிட்டே இருக்கான்னு இருக்குது. இதுல வேற போன மாதிரி நிறைய கவுண்டர் வச்சு விட்டாப்ல. டேய் வீடியோ பண்றீங்களோ இல்ல, எனக்கு கவுண்டருக்கு நிறைய வருதுடா. ஆமா, அந்த எடிட்டர் பையன் மேல ஏதோ கான்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல, வச்சு செஞ்சிருக்காங்க. என்னதான் அது நான் தான் எடிட்டரு. அதுக்கு அந்த பக்கம் இருக்கட்டும், அது ரகசியம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து நியூஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரியா? ரொம்ப நாளா வந்து ஒரு படம் வந்து எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அதாவது வந்து நம்ம சூர்யாவோட வாடிவாசல் படம். இந்த வாடிவாசல் படம் வந்து எப்படா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி எப்படா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயமாவே கேள்விக்குறியாக இருந்துச்சு. சூர்யாவுக்கு ஏதோ ஒரு டேட் கிளாஷ்னால வந்து இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து அவர் கோஆப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துலேயே அந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா வந்து ஒரு சுத்து வட்டாரங்கள்ல நிறைய நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஆமாப்பா, இந்த பேர், இந்த டைட்டில் வந்து நான் படிக்கிற காலத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாடிவாசல். எப்பவாவது மூஞ்சிய காட்டுறியா? நான் செத்து பாடியில போகும்போது பால் ஊத்த வருவீங்கல்ல, அப்ப காட்டுறேன். நாசமா போச்சு. வாடிவாசல் வாடிவாசல திறந்து விடல போல. அது மட்டும் இல்லாம இந்த வாடிவாசல் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து தளபதிக்கு தான் வந்து வெற்றிமாறன் சொல்லியிருக்காங்க. பட் ஸோ அதனால இப்போ வந்து வாடிவாசல் படத்துக்கு வந்து ஒரு அப்டேட் வந்துருந்தது. அதாவது ஒரு சின்ன டைட்டில் டீசர் மாதிரி விட்டு இந்த படம் வந்து வி கிரியேஷன் கலைப்புலிதானு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாகவும், இந்த படத்தில் வந்து சூர்யா அப்புறம் வெற்றிமாறன் இயக்க போகிறதாக வந்து இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு போயிடுச்சு. இந்த படம் வந்து ஷூட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது வந்து ஒரே டவுட்டாகவே இருந்தது. சூர்யா வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு என்னோட படங்கள், அதாவது லைன் அப்ல இருக்கிற படங்கள் வச்சிருக்காரு, அடுத்தடுத்தா வச்சிருக்காரு. அதையும் நம்ம சொல்லதான் இருக்கு. நான் வந்து அடுத்து வந்து சூர்யா வந்து விஸ்வநாத் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு, கட்டி வச்சுக்கிட்டு டாடா படத்தோட போஸ்ட் மாதிரி அப்படியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து வாத்தி படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லூரி தான் அது டைரக்ட் பண்றாரு. சூர்யா வந்து இந்த லைன் அப்புக்கு மத்தியில மாசம், அதாவது ஒவ்வொரு மாசமும் வந்து 10 நாள் உங்களுக்கு வந்து கால் ஷீட் தரேன், அந்த படத்தை எடுத்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு இந்த படம் வந்து பண்ண போறாங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த டைம்ல இருந்தே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நீ இப்படி ஒரு அப்டேட்டான நியூஸ் கொடுத்தா அதை விட அப்டேட்டான நான் ஒரு நியூஸ் கொடுக்க போறேன். என்னது? விஜய் சேதுபதி. வாவ், விஜய் சேதுபதி வந்து எனக்கு ரோல் மாடல். ஏன்னா அவர் எப்படி வந்தாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, எங்க இருந்து எந்த லெவல்ல வந்தாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ இப்போ வந்து அவர் வரிசையா படங்க வச்சிருக்காரு. இப்போ வந்து ஹீரோவா பண்றாரோ இல்லையோ, அவர் வந்து வில்லன் கேரக்டருக்கு வந்து செம்ம சூட் ஆகுவார். மாஸ்டர் படத்துல இருந்து தான் இந்த பீக், அவரோட கரியர் பீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது வில்லன் ரோல்ல. சோ இதெல்லாம் தொடர்ந்து இப்போ வந்து அரசன் படத்துலயும் நடிக்கிறாரு, ஜெயிலர் 2 படத்துலயும் நடிக்கிறாரு. சோ இந்த 2 படத்துலயும் அவர் வந்து வில்லனா நடிக்கிறாரான்றது சந்தேகத்துக்கு வருது. ஓகே, ஆனா பெரும்பாலும் வில்லனா தான் நடிப்பார் என்று எதிர்பார்ப்பு வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. சோ இதுக்கு அடுத்து அவர் வந்து ஒரு வெப் சீரிஸ்லயும் நடிச்சிட்டு வராரு. சோ அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ப்ரோமோ எல்லாம் ரிலீஸ் ஆனிச்சு. அதை தொடர்ந்து என்னன்னா இங்கதான் ட்விஸ்ட் இருக்குது. என்னது? அடுத்து இவர் வந்து ஹாலிவுட்ல நடிக்கிறாரு. டைரக்டா அங்க போறாரு. அங்க இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ் ஒன்று இருக்குது. அங்க அவருக்கு ஜோடியா யார் தெரியுமா நடிக்க போறாங்க? யாரு பாது? ஸ்ரத்தா கபூர் வந்து நடிக்க போறாங்க. என்ன பெரிச்சாலைக்கு பெரிய கருவாடு கிடைச்சா மாதிரி மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம்.
சோ மனுஷனோட இங்க இருந்து, அதாவது ரொம்ப டவுன்ல இருந்து அவர் வந்து இப்போ ஒரு பீக் லெவல்ல போய்கிட்டு இருக்காரு. இப்போ அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வந்து அதாவது 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்கு ஒரு படம். இந்த படத்தை வந்து நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. ஏன்னா வந்து கும்பலா சேலரி போட்டதுமே போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளத்தோட போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில நாங்க இருக்கோம். அது நடக்காது. காசு இது வடிவேல் மாதிரி தான். காசை கொண்டு வந்து கொடுத்துட்டி என்னப்பா சந்தோஷமா சந்தோஷம் தானே முன்னாடி டக்குனு பார்த்து இது என் வாடகை பணம், இது எது படம், ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க. எனக்கு இன்னொரு ஜோக் நான் வருது, பேட்டா எங்க மாத்தாராங்க எல்லாம் மாச சம்பளம் தான், அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் இப்போ வந்து பிப்ரவரி 27ஆம் தேதி வந்து தாய் கல்வி படம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த படம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து பெஸ்ட்டை கொடுத்துருந்தனால தான் அவருக்கு வந்து அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அடுத்தடுத்து கிடைச்சிச்சு. இந்த படம் வந்து சாதாரணமா வந்து ஃபர்ஸ்ட் முத நாள் ரிவ்யூவே வந்து பெஸ்டா இருந்திருக்கு. இதோட வந்து படம் வந்து பிளாக் பஸ்டர். அதாவது வந்து இப்ப அந்த காலத்துல எல்லாம் ஒரு 25 நாள் 50 நாள் ஓடினா தான் படம் வந்து பிளாக் பஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து இந்த படத்தை வந்து தான், அது இந்த ஜென்ரேஷன்ல வந்து கலெக்ஷன் வைஸ் தான் வந்து படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆவரேஜா ஃபிளாப்பா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த படம் வந்து ஆல்ரெடி பிளாக் பஸ்டர், ஏன்னா போட்ட காசு எடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சின்ன பட்ஜெட் தான். ஆனா வந்து படத்தோடைய 3வது நாள்லயும் 4வது நாள்லயும் வந்து 22 கோடி வந்து படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 22 கோடி படம் வந்து எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்கன்னு தெரியல. பட் படத்தோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து 22 கோடி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு படம். அந்த படத்தோட இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா, இந்த படத்தோட கதை வந்து ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்டதான். இவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ரைட். சினிமா வேர்ல்டில் ரொம்ப கதைக்கப்படுற ஒரு விஷயம் வந்து நேஷனல் கிரஷ்க்கு கல்யாணம் ஆயிருச்சு. அது வேற இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் ஹை லைக்ல போய்கிட்டு இருக்கு, மில்லியன் கணக்குல போய்கிட்டு இருக்கு. அது நம்ம போட்டா இங்க 1-2 பேர் தான் லைக் பண்றாங்க. நம்ம இங்க அதுதான். ஸோ அதே தான் இப்போ ராஷ்மிகா அப்புறம் விஜய் தேவர்கொண்டா இவங்க 2 பேரோட திருமணங்கிறது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்து அது பிறகு பிரேக் ஆகி இப்போ விஜய் தேவர்கோட்டா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி கவலையா தான். உனக்கு கவலையா தான் இருக்கு, எனக்கு புரியுதுடா. நேத்தான் ஒரு பொண்ணு அவனை பிடிக்கலன்னு சொல்லி மூஞ்சிலே காரி துப்பி அமைச்சா, அந்த வடுவும் கூட ஒன்னும் ஆறல. அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு அவன் மனசு கஷ்டப்படாதா? அதெல்லாம் உனக்கு கஷ்டப்படாது, நீ குர்ரா போன நீ என்கிட்ட வந்து அழுத. அத நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், பர்சனலா வச்சுக்கிறேன். சொல்லியாச்சு இந்த 3 கேமரா முன்னாடி. ஓகே ரைட் சூப்பர். அவங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு தெரியுமா, கீப் இட் பிரைவேட் until it's permanent. அது எல்லாருமே தன்னோட ரிலேஷன்ஷிப்ல கடைபிடிக்க வேண்டிய ஒரு, ஏன்னா அவன் பாட்டுக்கு இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணி நாளைக்கு மை வைஃப் மை லைஃப் அப்படின்னு போட்டுருவானுங்க. அதுக்கு அடுத்த நாள் பிரேக்கப்னு போயிடுவானுங்க. அப்புறம் போயிட்டா மச்சான் அஞ்சலடா சொல்லி குடிச்சிட்டே இருக்க வேண்டியது. சோ அதேதான். இது வந்து ரொம்ப எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். பெரிய ஒரு ஈவென்ட் ஒண்ணு, வீரோஷன் சொல்லி அந்த ஒரு ஈவென்ட், அதாவது ஃபேன்ஸ் கிரியேட் பண்ண நேம் ஒண்ணு. கண்டிப்பா உனக்கு ஒண்ணு தெரியுமா? எஸ், நில்லா. ஆமா, பயத்துல அக்காளுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. என்ன பண்ணுவேன், தூக்குற ஆஸ்பத்திரிக்கு. விக்ரம் சார் அரக்கண்டா நடிக்கிறேன்டா, கண்டுபிடிடா. அதுல நில்லா இல்ல. ஆமா விக்ரம். அந்த நிலா பாப்பா தெரியுமா? சாரா, பேபி சாரா. பேபி சாரா வளர்ந்து 20 வயசு ஹீரோயினா மாறிட்டாங்க. பாப்பா சாராவா? பாப்பா சாரா இல்ல, இப்ப ஹீரோயின் சாரா. சூப்பர். நம்ம எல்லாரும் அந்த படத்தை பார்த்துட்டோம். ஓகே, இந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தோட பார்ட் 2 அப்டேட்டும் வரப்போகுது வெயிட் பண்ணிட்டோம். எஸ், மார்ச். சோ இத தொடர்ந்து ரொம்ப பிடிச்ச கோசிப் சொல்லுவா. விஜய் தெரியுமா? இயக்குனர் விஜய், ஏஎல் விஜய், அவர் தான் சாரா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. கண்டிப்பா தெய்வ திருமகள், சைவம் தெய்வ திருமகள், இந்த 2 படத்துலயும். சோ அவர் வந்து அப்போல இருந்து விஜய் வந்து அவங்க வந்து சாரா வந்து மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. கண்டிப்பா ஸ்கூல் வெக்கேஷனுக்குலாம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து மாமா அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்களாம். ஸோ ரீசெண்டா விஜய் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என்னதான் சாரா வந்து என்ன மாமான்னு கூப்பிட்டாலும் அவனுக்கு மக, அவளோட ஏஜுக்கு அவனுக்கு மக. சூப்பர். அவருக்கு சொல்லி இருக்கிறாரு. இவர் எதுக்கு சொல்லியிருப்பாருன்னு நிறைய விஷயம் அப்படியே லைன் அப் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு ஏதோ அந்த படத்துல அவர் கூட பேரப் பண்ணி நடிச்சதால மக வயசுல இருக்க ஒருத்தவங்களோட நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோமாளி படத்துல எல்லாம் ஒரு லிரிக் ஒண்ணு வரும்ல, இப்ப பேத்தி எல்லாம் வளர்ந்து வந்து ஜோடி சேர்ந்துருச்சு அந்த மாதிரி. அடுத்து வந்து நம்ம பார்க்க போற படம்
அப்டேட் வந்து ஜெயிலர் 2 அப்டேட் வந்து இப்போதைக்கு வரைக்கும் எதுவுமே வரல. லாஸ்ட்டாக வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டோட வந்து அப்படியே டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டோட சின்ன ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி வந்து முடிச்சிட்டாங்க. பட் அது பிரம்மாண்டமாக செஞ்சுருந்தாங்க. சன் பிக்சர்ஸ் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு பேட்சப் ஒர்க்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து படத்தோட அங்கங்க தேவையான விஷயங்களை வந்து ஃபுட்டேஜ் எடுத்து சேர்க்கறதும் அந்த மாதிரி நடுவில் வச்சு போறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போதைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து சினிமாவை சுற்றி இருக்க வட்டாரங்கள் வந்து இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் நடக்க போகுது. இந்த பேட்ச் ஒர்க் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து கொஞ்சம் அடுத்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதுக்கு பிறகு அப்படி இப்படி அது எப்பயுமே அது அந்த ஆர்டர் தான். ஃபர்ஸ்ட் சிங்கிள், அப்புறம் செகண்ட் சிங்கிள், அதுக்கு பிறகு ட்ரெய்லர், அதுக்கு பிறகு படம், இப்போ ரிலீஸ் டேட் எல்லாத்தையும் தாண்டி வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொமோஷன் சைட்ல ரொம்ப பெஸ்ட்டான அவங்கள அடிச்சு காலே படம் வந்து ஃப்ளாப்பாவே ஆனாலும் அந்த படம் வெற்றி நடை போடுகிறது. அந்த ஹேஷ்டேக் வேற போட்டு நடை போடுகின்றது அப்படிதான். கண்டிப்பா வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பில்ட் அப் பண்றணும், பீலா வரணும். அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ப்ரமோஷன் போய்க்கிறோம். பட் அவங்க போட்ட காசை அவங்க எடுத்துருவாங்க. கண்டிப்பா போட்ட காசு எடுத்துருவாங்க. அது எப்படின்னு தெரியல. பட் அது அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு ப்ரொமோஷன். சரி, நீங்க ரொம்ப எதிர்பார்த்துக்கிற ஒரு படம், நீங்க வாரம் அந்த அப்டேட் அப்படியே கொடுத்துட்டே போறீங்க. ஸோ அந்த அப்டேட் நீங்க மட்டுமே இல்லை, மக்கள், நான் உட்பட எல்லாருமே எதிர்பார்க்கிற படம் தான் நம்ம ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கிற படம், நெல்சன் இயக்கிற படம். ஸோ இந்த படத்துல வந்து ஒரு பக்கம் பார்த்தோம்னா உலக நாயகன், மற்ற பக்கம் பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார். அடுத்து இந்த படத்துல என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, இந்த படத்துல வந்து இன்னொரு சூப்பர் ஸ்டார் வந்து ஜாயின் பண்ண போறாரு. அதாவது உலக நாயகன் சூப்பர் ஸ்டார், இன்னொரு சூப்பர் ஸ்டார். யாரு? மலையாள சூப்பர் ஸ்டார். வாவ், நம்ம மம்முட்டி வந்து இந்த படத்துல வந்து ஜாயின் ஆகியிருக்காரு. இது ஏற்கனவே இவங்க ஹீரோவான்றது கன்ஃபியூஷன்ல இருக்கு. இதுல மலையாள சூப்பர் ஸ்டார் வேற. ஒருவேளை அவர் வில்லனா நடிப்பாரோ இருக்கலாம். ஜெயிலர் படத்துல கூட வந்து ஹெல்ப் பண்ற கேரக்டரா 3 பேர் வருவாங்க. மம்முட்டி, அப்புறம் சிவகுமார், அப்புறம் வந்து நம்ம காலிசா. என்ன பயனா இப்படி காட்டிட்டு எடுத்துருவாங்களோ, இந்த சோத்துல உப்பு போடுற மாதிரி இப்படி தூவிட்டு எடுத்துருவாங்களோன்னு. மேபி கேமியோவா இருக்கலாம். பட் படம் ஃபுல்லா வர ஆல்ரெடி வந்து 2 பெரிய தலைங்க இருக்கு. இன்னொரு தலை வந்தா அது வந்து படம் வந்து பெரிய லெவல். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுற படம் தான் ஜனநாயகன் படத்தோடைய சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ வந்து ரொம்ப நாளாக போய்கிட்டே இருக்கு. எப்படா படம் வருங்கிறத தாண்டி எப்படா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அட ஏத்தாடா அதை கொடுத்து தொலைங்கடா, கேசரியாச்சும் நாங்கள் சாப்பிட்றோம், கொடுத்து தொலைடா அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த படத்தோடைய சென்சார் சர்டிஃபிகேட் வந்து மார்ச் 17 வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன், அதாவது அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த மார்ச் 17 கிடைச்சிருச்சுன்னா மார்ச் ஏப்ரல் மேல வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. அவரே எதிர்பார்க்கிறாரு. எஸ், அப்ப நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அதானே. ஸோ அதுதான் இப்போ எப்படியாவது கிடைச்சிச்சுன்னா இறைவனுக்கு. ஸோ இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர், அதாவது தளபதி விஜய் என்றும் தளபதி விஜய். ஸோ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய ஒய்ஃப், அதாவது சங்கீதா, அவங்க வந்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க. இது வந்து ஹேட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு உற்சாகமான நியூஸாக இருக்குங்கிறது வந்து ரொம்ப ஹைப். ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகிடுச்சு. ஸோ அப்படியே உட்காந்து யோசிக்கும் போது இந்த மனுஷனா அது. ஸோ தளபதி வந்து இன்னொரு ஹீரோயின் கூட வந்து கனெக்ஷன்ல இருக்காங்க ஹைலைட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. அப்ப வந்து தளபதி வந்து இன்னொருத்தவங்க கூட, அதாவது விஜய் வந்து இன்னொருத்தவங்க கூட வந்து இன்னொரு ஹீரோயின் கூட வந்து 2021 இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. பட் நான் இன்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வரல, அதனால தான் நான் இந்த டிவோர்ஸ் நான் வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் நிறைய தரப்பாக்கள் வந்து இதை வந்து எதிர்த்து இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, இப்போ இவ்வளோ அண்ணா வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இதில் போய்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க எதிரிங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக அமைகிற மாதிரி, அதாவது எதிர்கட்சிக்கு வந்து ப்ளஸ்ஸாக அமைகிற மாதிரி நீங்கள் இப்படி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்ட்டு அவங்களுக்கு நெகட்டிவாக கமெண்ட் போகுது. அது மட்டும் இல்லாமல் மாதர் சங்கங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க. ஏன்னா வந்து தளபதி விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அது அப்படியே அந்த விஷயம் வந்து பூசி முழுகப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் சொல்லப்படுது. இது தொடர்ந்து ஒவ்வொருக்கள் வந்து அவங்களோட தனிப்பட்ட, அதாவது அவங்களோட ஐடியாவை சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க இந்த ஹீரோயின் சொல்லி ஆல்ரெடி போஸ்ட் பண்ண போட்டோஸ் எல்லாம் திரும்ப எடுத்து இவங்களா இருக்கும்னு சொல்லி ஒரு மாதிரி அதை போட்டோஸ் எல்லாம் போட்டு, அதாவது எல்லாருமே ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்கிறாங்க. கண்டிப்பா பட் விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு முறைப்பாடோ இல்ல எந்த ஒரு விஷயமும் வந்து வெளி வரல. ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஏன்னா ஆல்மோஸ்ட் டிசம்பர்ல இருந்து அவருக்கு வந்து நிறைய அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வருது. ஏன்னா அந்த கம்மிங் எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா வந்து மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியல. லேடிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து மக்களுக்குள்ள வந்து ரொம்ப சென்டிமெண்ட்லி வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இது எப்படி என்னது வேற மாதிரி நெகட்டிவாக வந்து இது போர்ட்ரே ஆகி வந்துருமோ அப்படின்றது வந்து எங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்க ஒரு மென்டாலிட்டி. ரசிகர்களுக்கு மத்தியில் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எங்கள் தளபதி என்ன இருந்தாலும் தளபதி தான். ஏன்னா அதாவது அவங்களோட பர்சனல் விஷயம். இதுவும் கூட இப்போ அங்கனைக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது, யாருமே அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் ஓப்பனாக சொன்னாதான் என்ன நடந்துச்சு என்ன விஷயம் விலாவாரியா நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிச்சுவேஷனில் வந்து எனக்கு விஜய் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா அந்த நடிகையோட பேரை வந்து நான் கண்டிப்பாக வந்து வெளியிடுவேன் அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள்னால இது இப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அது தெரிய வரும். இது வந்து மூடி மறைக்கப்படாது. நிறைய விஷயங்கள் வந்து இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ ஏற்கனவே சினிமாவில் இருக்கும் போது அதில் 1008 பிரச்சனை. இப்போ கடைசி படம் கூட வர முடியாமல் அது ஒரு மாதிரி சர்டிஃபிகேட் இஷ்யூல இருக்குது. ஸோ அவர் தேர்ந்தெடுத்த இன்னொரு விஷயம் தான் அரசியல். அரசியல்ல என்னைக்கு காலடி வச்சாரோ அன்னையில இருந்தே பிரச்சனை அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கு. இதோட வந்து நாங்க வந்து கடையை சாத்த போறோம். அதனால தேங்க்யூ so much guys. மக்களே சென்று வருகிறோம். நான் உங்கள் சசி. நான் உங்கள் மயூ. பாய் டேக் கேர்.